போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என்னாச்சு? அந்த சாமுண்டீஸ்வரி நம்மள ஏமாத்திட்டாடா. ஏய், என்ன மாயா புலம்பிக்கிட்டே வர? சாமுண்டீஸ்வரி நம்மள ஏமாத்திட்டாங்களா? அந்த பொம்பளைக்கு நம்மள பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா. என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டா இருக்கா. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், அந்த சாமுண்டீஸ்வரியும் அவ ஃப்ரெண்ட் மளிகா இருக்கால, அவங்க 2 பேரும் பேசுறத நானே கேட்டேன்டா. அந்த டாக்டர் மூலமா தான் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது மாயா? அந்த லேடி உண்மை தெரிஞ்சு சைலண்டா இருக்குன்னா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போகுதுன்னு தானே அர்த்தம். நாளைக்கு காலையில அந்த லேடி ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்ன யோசிக்கிற? ஆ? எப்போ அந்த லேடிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதோ, இனிமே நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை. அந்த லேடி நம்மள துப்பாக்கியாலேயே சுட்டு கொன்றோம். அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரி, நம்ம கிளம்பலாம். என்ன, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க போறீங்க? நாங்க ஒரேடியா கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உங்க அக்காவுக்கு எங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்ற மாயா? என் அக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எப்படி? நான் ஏற்கனவே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டேன். அவன் தான் நாளைக்கு காலையில ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவா. இதை எப்படி சொல்லாம மறைச்சான்னு தெரியலையே. அவங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் எங்க 2 பேரையும் உயிரோடு விட்டு வச்சிருக்காங்க. இல்லனா எப்போ எங்க கதையை முடிச்சிருப்பாங்க. மகேஷ்க்கு பதிலா வேற ஒரு மாப்பிளைய அக்கா செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னல. ஆமா, ஆனா அது யாருன்னு சொல்லல. அதை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? நாம இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். நாங்க உங்க அக்கா கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடுறோம். அதான் எங்களுக்கு நல்லது. வாமாயா, கிளம்பலாம். ஒரு நிமிஷம். சொல்லு சந்திரா. ஏங்க, இங்க நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு? அக்காக்கு மகேஷ் மாயா பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போச்சா? எப்படி? அக்காவோட ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுமா அவ சும்மா இருக்கா? ஆவுன்னா அவ துப்பாக்கி எடுத்து சுடுற ரகமாச்சே. இது மகளோட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். இதுல எப்படி சும்மா இருக்கா? அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு ஒண்ணும் புரியலங்க. ஆனா டாக்டர் கிட்ட மாப்பிள்ள மகேஷ் இல்ல வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. வேற யாரு? அந்த டிரைவரை தான் மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி வச்சிருப்பா. ஏற்கனவே நிச்சயதார்த்தப்ப அந்த மகேஷ் காணா போனான்ல, அப்ப அந்த டிரைவரை தானே மாப்பிள்ளையா ஏத்திக்கிட்டு மோதிரம் போட சொன்னா. இப்பவும் அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்குற பிளான்ல தான் இருப்பா. அப்ப மகேஷ் தான் மாப்பிள்ளைங்கிற நம்ம பிளான் அவ்வளவுதானா? சந்திரா, அவசரப்படாத. கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படிங்க முடியும்? அக்கா தான் வேற மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்காளே. உங்க அக்கா இருந்தா தானே வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளையே தூக்கிட்டா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, உங்க அக்கா இருந்தா தானே பிரச்சனை. அவ இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நாம எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தலாம்ல. அதுக்காக என்ன பண்ண போறீங்க? சாமுண்டீஸ்வரிய கடத்திர வேண்டிதான். என்ன சொல்றது? சரியா வருமா? என்னங்க கடத்திரலான்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? வேற வழியே இல்ல சந்திரா.
நாம நினைச்சது நடக்கணும்னா உங்க அக்காவை கடத்தியே ஆகணும், வேற வழி இல்லை. சரி, நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்திட்டாலும் ரேவதி எப்படி அம்மா இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? அவ முடியாதுன்னு சொல்லுவாளே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீதான் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. நீ மட்டும் அவளை சமாதானப்படுத்திட்டா போதும், கல்யாணம் நல்லபடியா நடந்துரும். சரி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்த முடியலனா அப்ப என்ன பண்றது? அவளை கடத்த முடியலன்னா என்ன, அந்த டிரைவர் பையலை கடத்திட வேண்டியதான். டிரைவரா? என்னங்க சொல்றீங்க? டிரைவரை கடத்துறதா? நீங்க பாட்டுக்கு அக்காவை கடத்துறேன் டிரைவரை கடத்துறேன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் சந்திரா. மகேஷ் ரேவதி கல்யாணம் நடக்கணும்னா ஒண்ணு உங்க அக்கா இருக்கக்கூடாது, இல்ல அந்த டிரைவர் இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட நாம நினைச்சதை சுலபமா சாதிச்சிட முடியும். ரேவதி கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. வச்சிடுறேன். சரிங்க, என் புருஷன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இனிமேலாவது கொஞ்சம் தைரியமா இருங்க. இல்ல மேடம், அவர் 1000 சொன்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு. எங்களுக்கு கல்யாணத்தை விட எங்க 2 பேரோட உயிர் தான் முக்கியம். நாங்க போறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இருங்க, எங்க என்ன மாயா இது? மகேஷ் இப்படி பேசுறாரு, கொஞ்சம் எடுத்து சொல்லு. சொல்றாங்க மகேஷ், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ தோத்து ஓடுறது அசிங்கம்டா. அந்த டிரைவர் பையன் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு நம்ம முன்னாடி எப்படியெல்லாம் சவால் விட்டான். அவன் முன்னாடி நம்ம தோக்கவே கூடாது, ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டணும். சரி, நீ சொல்றதால நான் ஒத்துக்கிறேன். நாம போக வேணாம். மாயா, நீ ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க. நீ ரேவதி கிட்ட போய் நான் சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எதை பத்தி? எங்க அக்கா ஏதாவது காரணம் சொல்லி டிரைவர் தான் மாப்பிள்ளன்னு சொன்னா கூட ரேவதி மகேஷ் தான் தாலி கட்டணும்னு பிடிவாதமா இருக்கணும். அந்த அளவுக்கு நீ அவ மனச மாத்தணும். அவதான் நமக்கு இருக்கிற ஒரே துடுப்பு சீட்டு. சரி, நான் இப்பவே போய் ரேவதியை பார்த்து இத பத்தி பேசுறேன். போ. ம். என்ன மாப்ள, என்னாச்சு? ஏன் இப்படி அப்செட்டா இருக்கீங்க? அந்த டாக்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. டாக்டர் என்ன பண்ணாங்க? அந்த டாக்டருக்கு அந்த மகேஷ் மாயாவை நல்லாவே தெரியும். அவங்கள வச்சு ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இவங்களாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. டாக்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே மாப்ள, அப்படிலாம் சொல்லக்கூடாங்க இல்லையே. அப்படிதான் மாமா நானும் நினச்சேன். அவங்க மேடமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. அவங்க மண்டபத்துக்கு வந்ததும் மாயா மகேஷ் அங்கே வர வச்சு ரேவதியும் அங்கே கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் அவங்க வாயாலே சொல்ல வச்சிடலான்னு பார்த்தேன். ஏப்பா நல்ல ஐடியா தானே, இதுல என்னப்பா சொதப்புச்சு? இல்லைங்க, அந்த மாயா மகேஷ் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது? ஏப்பா அந்த டாக்டர் நம்ம அத்தையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சேப்பா. அவங்க ஏன்பா போய் சொல்லணும்? ஒருவேளை அந்த 7 ஏதாவது கூப்பிட்டு மிரட்டிருப்பானோ? இல்ல அந்த ரவுடி மாயா டாக்டரை கூப்பிட்டு மிரட்டிருப்பாளோ? ஐயோ, ஒண்ணுமே புரியலையப்பா எனக்கு. நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த அம்மா தானப்பா. அது காரணம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா ரேவதி முன்னாடி டாக்டர் இப்படி சொன்னது நமக்கு பெரிய மைனஸ் தான். ரேவதி கிட்ட இதுக்கு மேல மகேஷ் மாயா பத்தின உண்மையை எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அந்த கல்யாணத்தையே நிறுத்தலான்னு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆட என்ன மாப்ள, நீங்க இதுக்காகவா கவலைப்படுறீங்க? அந்த டாக்டர் உண்மையை சொல்லாம போனா என்ன?
கல்யாணம் என்னமோ உங்களுக்கும் ரேவதிக்கு தான் நடக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மகேஷால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. மாமா என் விஷயத்தை விடுங்க மாமா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்கான வழி தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. நேர் வழி தான் க்ளோஸ் ஆயிருக்கு மாப்ள. மற்ற வழி எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. அந்த மகேஷ் பேரை அடிச்சு தூக்கி போட்டு என் பொண்ணு கழுத்துல உங்களை தாலி கட்ட வைக்கிறது யாரால தடுத்து நிறுத்த முடியும்? மாமா இதெல்லாம் நடக்கிறதா மாமா? ஏன் மாமா நம்ம அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க? அவ யாரு மாப்பிள்ள ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? நான் பொண்ணை பெத்தவன். என் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சி பையன் தான் எனக்கு மருமகன். ஆமா மாமா, இவனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இந்த விஷயத்துல நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க உங்களுக்கு துணையா இருக்கும். எது எப்படியோ எங்க தம்பி கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் மாமா. மாப்பிள்ள நீங்களாம் எனக்கு பக்கபலமா இருந்தா அதுவே போதும் மாப்பிள்ள. இந்த கல்யாணத்தை நாம நினைச்ச மாதிரி சூப்பரா நடத்தி முடிச்சிடலாம். மாமா அதை பத்தி பேச வேண்டாம்னா விடுங்களேன். ரேவதிக்கு உண்மையை தெரிய வைக்கணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதை பத்தி மட்டும்தான் மாமா நம்ம யோசிக்கணும். தயவு செஞ்சு யாரும் என்னோட கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிச்சு பேசாதீங்க. சரியா சரியா, நாங்க எல்லாரும் உன் வழிக்கே வரோம். ரேவதிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவா? இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்லுவா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நாம என்ன பண்றது? மண்டபத்தில் செஞ்சு வச்சிருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? அவ வாழ்க்கையை சரி பண்ண வேண்டாமையா? பாட்டி இத பாரு கண்ணு, எதையுமே அறகுறையா பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நாம பாதி கிணறு தான் தாண்டி வந்திருக்கோம்யா. ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதானே நாம எல்லாரும் நினைச்சதெல்லாம் நடக்கும். அதானப்பா உண்மை. அதுக்கு தாயா சொல்றேன், நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க. உங்க 2 பேரோட கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம பிரிஞ்சிருக்கிற இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரும். உன் மாமன் கையால கோவில் கும்பாபிஷேகம் ஓஹோன்னு நடக்கும். அப்பதானையா உன் தாத்தா ஊருக்கு முன்னாடி செஞ்ச சத்தியம் நிறைவேறும். அதுக்கு தானையா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற. அத மறந்துட்டியா? பாட்டி நான் எதையும் மறக்கல, எதுவும் அறகுறையாவும் யோசிக்கல. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். ரேவதியோட கல்யாணத்தை பத்தி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. ரேவதி கல்யாணத்தை பத்தி வேற ஒரு ஐடியா இருக்கா? என்ன ஐடியா ஐயா? நான் சொல்றேன் பாட்டி, ஆனா அதை இப்போ உடனடியாக என்னால் பண்ண முடியாது. முதல்ல மகேஷ் மாயா பத்தின உண்மையெல்லாம் ரேவதிக்கு தெரியணும். அதான் இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மாயான்னு ஒரு பேஷண்ட் தலைவலின்னு சொல்லி மல்லிகா டாக்டரை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாவே தலைவலி தானா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். அவங்க ரிப்போர்ட் வாங்க வந்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட்? அவங்களுக்கு இங்க அபார்ஷன் நடந்திருக்கு. அது பத்தின ஸ்கேன் ரிப்போர்ட், ட்ரீட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. அபார்ஷன்? ஆமா சார். அபார்ஷன் பண்றப்ப இருந்த நர்ஸ் நான் இல்ல சார். அவங்க கல்யாண விஷயமா சிவகங்கை போயிருக்காங்க. இந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்றதுக்கு அந்த மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துட்டா போதும். எல்லா உண்மையும் அவங்க ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. எப்பா அவங்களாவது உண்மையை சொல்லுவாங்களா இல்ல டாக்டர் மாதிரி காலை வாரி விட்டுருவாங்களாப்பா? அவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். டாக்டர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நர்ஸிங்க வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா அவங்க வெளியூர்ல இருக்கிறதா சொல்றீங்களே மாப்பிள்ள, இப்பவே டைம் ஆயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம், இப்ப என்ன பண்றது? இல்ல மாமா, நானே நேர்ல போலான்னு இருக்கேன். அந்த நர்ஸை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து ரேவதி கிட்ட மட்டும் இல்ல அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போறேன். ஹலோ கார்த்திக், நான் வந்துட்டேன். மண்டப வாசல்ல தான் இருக்கேன். அப்படியா? சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். ஓகே, இங்கே இருக்கேன்.
ஒரே நிமிஷம் மாமா, இந்த வந்துடுறேன். எங்கயா போறான்? தெரியலையே. நவீன், ஹேய் கார்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ போன்ல பேசினதோட சரி. நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதும் உன் பிஸ்னஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதான் ஓடி வந்துட்டேன். சரி வா, உள்ள போலாம். சரி. மாமா, பாட்டி, இவன் என்னோட ஃப்ரெண்டு நவீன். நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம். இப்போ பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனை மனசில் வச்சுட்டு தான் ரேவதியோட கல்யாணத்தை பற்றி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். இவன் ரொம்ப நல்ல பையன், ரேவதிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மாப்பிள்ளையா? என்னதே? எஸ், எனக்கு எல்லாமே கார்த்தி தான். இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்கறதுல இருந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி என்னை வளர்த்து விட்டது கூட கார்த்தி தான். அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னோட மென்டார், லைக் எ கைட். ஓ அப்படியா? எனக்கு ஒரு கிரைசிஸ், உன்னோட ஹெல்ப் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அவன் கூப்பிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். கார்த்தி என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். மாமா, தயவு செஞ்சு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையிலே இல்லை. இதை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவன் ரொம்ப நல்லவன். ரேவதி பற்றின எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆமா, கார்த்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கார்த்தி சொன்னா எல்லாமே சரியா இருக்கும்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். பாட்டி, நான் ஃபோனில் பேசும்போதே அவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான். நீங்கள் எல்லாரும் அவனை மாப்பிள்ளையை ஏற்றுக்கணும். ரேவதி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேவதியோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்க சொல்லுப்பா. இவர் இங்கே தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. சரிப்பா. நவீன், கார்த்தி, மேக் யூ செல்ஃப் கம்ஃபர்டபுள். எதனால எனக்கு கால் பண்ணு. ஷூர். நான் வரேன் மாமா, வரேன் பாட்டி. நான் போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதப்பா. என்னம்மா எப்படி சொல்றான்? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன். பாட்டி, என்ன பாட்டி புது ட்விஸ்டா இருக்கு? உங்க பேரை நம்ம கனவுல எல்லாத்துலயும் மண்ணத்து விட்டு போயிட்டாப்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துல இப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா முருகா, என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னி ஐயா, இப்படி கைவிட்டுட்டி ஐயா. உன்னை நம்பி தானே நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன். உன் வாக்கு பொய்யாயிடுச்சு ஐயா. எனக்கு பயமா இருக்கு முருகா. சரி, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? பை. சாரி. என்ன எல்லாரும் டல்லா இருக்க மாதிரி தெரியுது? உங்க ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண தானே நான் வந்திருக்கேன். அப்படியே டல்லா இருக்கீங்க. சும்மா சந்தோஷமா இருங்க. டேய், எங்க ப்ராப்ளமே நீதான்டா. நீ எங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்திருக்கியா? அப்புறம் ரேவதி எப்படி இருப்பாங்க? நல்லா அழகா இருப்பாங்களா? அவங்க கேரக்டர் எப்படி? இத பத்திலாம் எனக்கு தெரியணுமே. சரிதான். அப்போ நீங்க ரேவதிய பார்த்ததே இல்லையா? ஆமா, நான் இப்போதானே வரேன். வரே வா. கார்த்தி ரேவதி போட்டோவை கூட உங்ககிட்ட காட்டலையா? அட இல்லையே, அவன் போட்டோ எதுவுமே கொடுக்கல. அவன் திடீர்னு போன் பண்ணி வர சொன்னா நான் வந்துட்டேன். அவன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். அவனுக்காக இந்த விஷயத்த நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். நண்பேண்டா. அப்போ என்னோட வரீங்களா? நான் ரேவதி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் மாமா.
மாமாவா? நான் ரேவதிக்கு மாமா, அவ அக்கா புருஷன். அப்போ சகல. அதேதான். வாங்க வாங்க. பாட்டி, உங்க முருகன் உங்களை கைவிடல. அவனோட திருவிளையாடலை இந்த மயில் வாகனம் மூலியமா நடத்த போறான் பாருங்க. என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணும் இப்ப புரியல. புரியாது, போக போக புரியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, வர. என்னையா சொல்லிட்டு போறான் இவன்? ஆ? முருகா. இந்த நேரத்துல இவன் எங்க போறான்? இது அவர்கிட்ட சொல்லி ஆகணுமே.